சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 53,000 ரூபாயை கடந்து புதிய உச்சம். சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 53,280 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 45 ரூபாய் அதிகரித்து 6,660 ரூபாய்க்கு விற்கப்படும் ஆபரண தங்கம் ராக்கெட் வேகத்தில் தொடர்ந்து உயர்வதால் மக்கள் கலக்க. தமிழகத்தில் இதுவரை 208 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், நகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். 88 கோடி ரூபாய் ரொக்கம், 99.38 கோடி மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி காலியானதாக அறிவிப்பு. உடல்நலக்குறைவால் திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதை அடுத்து சட்டப்பேரவை செயலகம் தெரிவிப்பு. சென்னை டி நகரில் நாளை மாலை நடைபெறவுள்ள பிரதமர் மோடியின் ரோட் ஷோ. 20 நிபந்தனைகளை விதித்து தேர்தல் ஆணையம் கடும் கட்டுப்பாடு. தருமபுரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதியிடம் புடவை கேட்ட பெண். முன்பே தெரிந்திருந்தால் வாங்கி எடுத்து வந்திருப்பேன் என துண்டை கொடுத்து சமாளித்தார். வணக்கம்மா. புடவை எல்லாம் இல்லைம்மா, துண்டு இருக்கு. நீ புடவை கேட்பேன்னு தெரிஞ்சா கண்ணாடி புடவை எடுத்துட்டு வந்திருப்பேன். பொள்ளாச்சியை அடுத்த கரடிமடையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பிரச்சாரம். அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து பரப்புரை. கோவைக்கு தேவை நல்ல சாலைகள், பேருந்து நிலையம் தானே தவிர கிரிக்கெட் ஸ்டேடியம் அல்ல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அளித்த வாக்குறுதி குறித்து கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை விமர்சனம். ரோட்ல நடக்க முடியாதவன் கூரை ஏறி ஆகாசத்துக்கு பூலோகத்துக்கு போகணும்னு நினைப்பான். அதுபோல் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கணும். கிரிக்கெட் ஸ்டேடியம் யாராச்சும் கேட்டோம், நாம இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாதப்ப இப்படித்தான் அவருடைய கனவு இருக்கு. கமல்ஹாசனின் மூளை நன்றாக வேலை செய்கிறதா என்று பகுப்பாய்வு செய்ய வேண்டும். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவின் தலைநகராக நாக்பூரை கொண்டு வந்து விடுவார்கள் என்றதற்கு அண்ணாமலை விமர்சனம். அந்த மாதிரி யாராச்சும் சொல்கிறாங்கன்னா, அது கமலஹாசனாக இருக்கட்டும், யார் சொன்னாலும் கூட மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லணும். உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா, 2 பிரெயினுமே, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா, சுயநலவோடு தான் இருக்காங்களா, சரியாக சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் ஐயா கொடுக்கணும். நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் அவங்களுக்கு கொடுக்கணும். சிறையில் இருந்து கொண்டே அமைச்சர்களை இயக்குகிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஜெயிலில் இருந்து ஒருத்தர் திரைக்கதை வசனம் எழுதணும், அதை இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் செய்யணும், இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த பெண்ணை பாதியிலேயே படிப்பை நிறுத்தி தேர்தலில் நிற்க வைத்துள்ளேன். தருமபுரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்த சீமான் பேச்சு. என்னுடைய தங்கை அபிநயா அவர்கள் மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த பிள்ளையை இடைநிறுத்தம் செய்ய வச்சு இந்த தேர்தலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் என்றால், மனிதனின் தேகத்திற்கு பிறகு செய்யலாம் மருத்துவம், நாம் வாழுகிற தேசத்திற்கு மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கிறது, மிகப்பெரிய தேவை இருக்கிறது, வா என்று என் தங்கை அழைத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறேன். இந்தியா காப்பாற்றப்பட வேண்டுமானால் மத்தியில் பாஜக ஆட்சி துடைத்தெறியப்பட வேண்டும். தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆவேசம். இந்த நாட்டை காப்பாற்றணும்னா பிஜேபியை அங்கிருந்து அகற்ற வேண்டும். இந்த நாட்டை அவர்களிடமிருந்துதான் காப்பாற்ற வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் தென்காசி புதிய தமிழகம் வேட்பாளர் கிருஷ்ணசாமி கள ஆய்வு. தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையே அணைகள் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வில் ஈடுபட்டார். புதுப்பேட்டை பகுதியில் மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் பிரச்சாரம். தாமரை சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு. தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பிரச்சாரம். சிவன், காளி, வீரப்பன் வேடமணிந்து கட்சியினர் வரவேற்பு. ராமநாதபுரத்தில் IUML வேட்பாளர் நவாஸ்கனியை ஆதரித்து மமக தலைவர் ஜவாஹிருல்லா செய்த பிரச்சாரத்தின் போது போக்குவரத்து நெரிசல். மருத்துவமனைக்கு செல்ல வழிவிடக் கோரி பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை படம் பிடித்த செய்தியாளர் மீது தாக்குதல். நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வாக்கு சேகரிப்பு. படுகர் இன மக்களின் உடையணிந்து சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் தயவு செய்து ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுக்காதீர்கள். தேர்தல் பரப்புரையின் போது பெரம்பலூர் IJK வேட்பாளர் பாரிவேந்தர் வேண்டுகோள். தமிழ்நாட்டில் கதை எழுதுவதைப் போல நாட்டிற்கே கதை எழுத பார்க்கிறார்கள் திமுகவினர். விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் விமர்சனம். என்னென்னமோ சொல்லுகிறாங்க, எல்லாம் ஆசை காட்டுறாங்க. அவங்களுக்கா கதை எழுத தெரியாது? இப்ப தமிழ்நாட்டுக்கு கதை எழுதுனாங்க, இப்ப நாட்டுக்கே கதை எழுத பாக்குறாங்க. சாத்தூர், வெம்பக்கோட்டை பகுதிகளில் விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகர் தீவிர வாக்கு சேகரிப்பு. தாயகம் படத்தில் கேப்டன் சொன்ன வசனத்தை கூறியதும் ஆர்ப்பரித்து ஆரவாரம். தாயகம் அப்படின்னு ஒரு படத்துல தீவிரவாதிகிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். தீவிரவாதி சொல்லுவாங்க, உன்னை சுத்தி பாம்பு வச்சிருக்கோம், இந்த வெடியெல்லாம் வெடிச்சா நீ செதறிடுவேன்ற மாதிரி டைலாக். அப்ப கேப்டன் சொல்லுவாரு, நீ வேணா ஜப்பான் பாம்பு இறக்கிருக்கலாம், நான் எங்க ஊர் குட்டி ஜப்பான்ல இருந்து பாம்பு இறக்கிருக்கேன், அதை எங்க வெடிச்சா சுத்தி இருக்க நீங்க எல்லாருமே காலி அப்படின்னு கேப்டன் சொல்லுவார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.